சின்ன வயசுல நாங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போதெல்லாம், அம்மா இந்த சிமிலி எங்களுக்கு பண்ணி குடுப்பாங்க. டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். இப்ப இருக்கிற சாக்லேட்லாம் இந்த டேஸ்ட்டுக்கு நிகரா இருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். இப்ப நான் என் பசங்களுக்கும் செஞ்சு குடுத்துட்டுருக்கேன். அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்ல இருக்கிற ஒரு 2, 3 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளா செஞ்சுலாம். ஆனா டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் வேர்க்கடலைய நல்லா வெறும் வாணலியில வறுத்துட்டு, அத ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு, அது மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு தனியா எடுத்து வச்சுக்கணும். 1 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் துருவின வெல்லம் எடுத்துக்கணும். 2 கப் ராகி மாவு எடுத்துக்கணும். 2 கப் ராகி மாவு ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு, கொஞ்சமா உப்பு, தேவையான அளவு தண்ணி விட்டு, நல்லா அடை மாவு பதத்துக்கு கட்டியா பெசஞ்சு எடுத்துக்கணும். இத 3 பிரிவா பிரிச்சு எடுத்துக்கலாம். 2 கப் மாவுக்கு 3 அடை வரும். இத பிரிச்சுட்டு வெள்ள துணியில அடை மாதிரி நல்லா தட்டிட்டு, தோசை தவாவ நல்லா காய வச்சுட்டு, அது மேல நெய் தடவிட்டு 2 பக்கமும் வாட்டி எடுத்துக்கலாம். அடைய தவால போட்டுட்டு ஸ்பூன் வச்சு சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொங்கிட்டு வராம இருக்கும். இத ராகி அடை செய்ற மாரி ரொம்ப நேரம் கிரிஸ்பியா வேக வைக்கக்கூடாது. ஒவ்வொரு பக்கமும் 2, 2 நிமிஷம் லைட்டா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். மேல கருப்பு நிறம் வராம பார்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வெந்தாலே போதும். இத ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 2 கப் அளவு மாவுக்கு 3 அடை வந்திருக்கு. இதே அளவுகள்ல நீங்க செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா வரும். இந்த அடையெல்லாம் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொர கொரப்பா இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கணும். வேர்க்கடலைய தனியா இந்த மாரி கொர கொரப்பா அரைச்சு இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்த இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, மறுபடியும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சுக்கலாம். தனித்தனியா அரைக்கிறதால எல்லாமே ஈவனா மசிஞ்சிருக்கும். நீங்க ஒண்ணா போட்டு அரைச்சீங்கன்னா, அடையும் மசியாது, வேர்க்கடலையும் மசியாது. ஆனா வெல்லம் அப்படியே உருகின மாதிரி ஆயிடும். அம்மாலாம் சின்ன வயசுல இத உரல்ல போட்டு இடிச்சு தான் குடுப்பாங்க. இப்ப மிக்ஸியில நம்ம ஈஸியாவே செஞ்சுர்றோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இத கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, 4, 5 நாளைக்கு கூட கெட்டு போகாது. அப்படியே இருக்கும். பசங்க எப்பலாம் சாக்லேட் கேட்குறாங்களோ, அப்பலாம் நீங்க இத ஒரு உருண்டை எடுத்து குடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். சொத்த பழம் விழாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.